படம் எப்படி? படம் சூப்பர். படத்தில் யார் ஹீரோ பண்ணியிருக்காங்க? இவர் தான், சூரி தான். இப்போ வர வர காமெடி ஆக்டர்ஸ் எல்லாருமே ஹீரோவாக பண்ணுறாங்க, எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குது, அந்த திறமையை அவங்க வளர்த்துக்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. படம் நல்லா இருந்துச்சுண்ணே. இது சூரி விடுதலையும் பண்ணியிருக்காரு, இப்போ கருடன் பண்ணியிருக்காரு. எந்த படம் நல்லா இருக்கு? எனக்கு கருடு தான் நல்லா இருக்குது. கருடன் தான் நல்லா இருக்கா? அவ்வளோதான் நல்லா நீட்டாக அடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு ப்ரோ. படம் எங்கெங்கெல்லாம் ஸ்லோவாக இருக்கும் அங்கே யுவன் வந்து காப்பாற்றிட்டாப்ல படத்தை. காமெடி ஆக்டர் ஃபுல்லாமே இப்போ ஹீரோவாக பண்ணுறாங்க, எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு சில பேர் செட் ஆகுது, ஒரு சில பேர் செட் ஆகல ப்ரோ. இவருக்கு செட் ஆயிருக்கா? இவருக்கு செட் ஆயிருக்கு ப்ரோ. இவருக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணால் நல்லா இருக்கும் ப்ரோ. படம் எப்படி? சூப்பராக இருக்குண்ணே, எப்படி ஆட் பண்ணிருக்காங்க? தரமாக அடிச்சிருக்காப்ல. காமெடியில் இருந்து இப்போ ஹீரோவாக மாறி எப்படி இருக்கு? வரமா அவர் நல்லா அப்ரோச் தான் பண்ணணும், நல்லா தான் நடிச்சிருக்காப்ல, தரமாக இருக்காப்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலி எலியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு சார். சூரி நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம். ஒரு காமெடியிலையும் பார்த்துருப்பேன், இப்போ ஹீரோவும் பார்க்குறீங்க, அதில் எது நல்லா இருக்கு? இது காமெடியும் சூப்பர் தான், ஹீரோவும் சூப்பர் தான். ரெண்டுமே வர வர காமெடி பண்ணலாமல் ஹீரோவே பண்ணலாம். தாராளமாக பண்ணலாம். நல்லா இருக்கு படம், சூப்பர். நல்லா இருக்கு. நல்லா யார் ஹீரோவா இருக்காங்க சார்? ஆக்சுவலாக 2-3 பேர் இருக்காங்க. சசிகுமார் சார் தான் ஹீரோவாக இருக்காரு. ஆமாம், இவர் சைலண்டான ஹீரோவாக இருக்கார். படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், எனக்கு சசிகுமார் சாரும் சூரி சார் தான். சசிகுமார் தான் நல்லா இது பண்ணுறாரு, ஃபேமிலியாக பார்க்கலாம். உண்மையிலே காமெடி ஆக்டர்ஸ் ஃபுல்லாக எல்லாருமே ஹீரோவாக பண்ணுறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? காமெடி ஆக்ட்ரஸா? காமெடி ஆக்டர்ஸ் எல்லாமே இப்போ ஹீரோவாக பண்ணுறாங்க, எப்படி பார்க்குறீங்க? ஹீரோ ஏற்றுக்க முடியும், இவரை ஏற்றுக்கலாம், ஹீரோவை இவரை ஏற்றுக்கலாம். மற்றவங்களாம் இருக்காங்க, மற்றவங்க பேரெல்லாம் சொல்ல முடியல, அவங்களாம் நடிக்கிறதே அது நல்லா இல்லை. அது ஹீரோவை நடிக்கிறாங்க, அதெல்லாம் நல்லா இல்லை. இவர் நடிக்கிறது 2 படம் பார்த்தேன், விடுதலையும் பார்த்தேன், இந்த படமும் பார்த்தேன். ரொம்ப அருமையான கேரக்டராக இருக்குது. இந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கே தெரியும், படம் நல்லா இருக்குது. எல்லோரும் அனைவரும் வந்து பாருங்கள். படம் எப்படி? நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு, தரமான படம்னே. யார் நல்லா பண்ணியிருக்கா? சூரி தானே மிரட்டிட்டாருண்ணே. யார் ஹீரோவாக இருக்கா? சூரினே. சூரி தானா? விடுதலை பண்ணியிருந்தாரு, இப்போ கருடன் பண்ணியிருக்காப்ல, இது நல்லா இருக்கு. அண்ணே இது கர்ணன் சூப்பராக இருக்குண்ணே அதோட. காமெடி ரோல் நல்லா இருக்கா இல்லை ஹீரோ ரோல் நல்லா இருக்கா? ஹீரோ ரோல்லாம் சூப்பராக இருக்குது. ஹீரோ தான் நல்லா இருக்கா? இப்போ இனிமேல் யார் ஹீரோவே பண்ணலாம்? சூப்பராண்ணே, இனிமேல் ஹீரோவே பண்ணலாம்ண்ணே. சூரி தானே எத்தனை காமெடி ரோலும் அவர் பண்ணுறாரு, இப்போ ஹீரோ பண்ணுறாரு, இது நல்லா இருக்கு. எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். இனிமேல் ஹீரோ பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? இன்னும் சூப்பராக இருக்கும் பண்ணா. ஓகே, தேங்க்யூ. செம்மையாக இருந்துச்சு. எது உனக்கு பிடிச்சிச்சு? சசிகுமார் சார் இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. சூரி நடிச்சிருந்தாரு, பரோட்டா சூரி, அவர் எப்படி நடிச்சிருக்காரு? ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. ப்ரோ, மூவி கருடன் பார்க்க வந்திருக்கீங்க, எப்படி ப்ரோ இருக்கு? ப்ரோ படம் நல்ல படம் ப்ரோ. எல்லாருமே நல்லபடியாக பார்க்கலாம். இன்டர்வல் பிளாக் வந்து பிஜிஎம்மும் சரி, சூரியோட ஆக்டிங்கும் சரி மிரட்டலாம் ப்ரோ. இனிமேல் நம்ம வந்து பரோட்டா சூரி கிடையாது, கருடன் சூரி, ஆக்டர் சூரி, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இனிமேல் நல்ல படமாக நடிச்சார்னா நல்லாயிருக்கும், பார்க்கலாம் எப்படி படத்து. காமெடியிலே அந்த டாப்பில் இருக்கிறது யோகி பாபு தான் இருக்கார். இப்போ எல்லா பேருமே ஆக்ஷன் கொண்டுட்டாங்க, ஹீரோ பண்ணலாங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை ப்ரோ, யோகி பாபு அவங்க ஸ்டைல்லாம் வேறு. இவர் வந்து வந்துட்டார் இந்த பக்கம், நம்ம வெற்றிமாறன் வந்து கூப்பிட்டு வந்துட்டார். இனிமேல் இந்த மாதிரி நடிக்கிறதா நல்லது. இப்போ இனிமேல் காமெடி ரோல் வேணான்னு சொல்கிறீங்களா இல்லை எப்படி? காமெடி ரோல் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் வந்து இவர் இப்படி பார்த்துட்டோம், ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றிட்டாங்க ஃபுல்லாக. ஸோ இனிமேல் நம்மளுக்கு காமெடி பார்த்தா செட் ஆகுமான்னு நம்மளுக்கு தெரியல. இனிமேல் ஒரு காமெடி வேணாம், ஹீரோவாகவே நடிக்கலாம். இதுக்கு பேக் போனால் நம்ம வந்து யுவன் சங்கர் ராஜா சொல்லலாம். ஸோ அது எப்படி பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு? பிஜிஎம் செம்ம ப்ளஸ் ப்ரோ. படம் இன்டர்வல் பிளாக்கோட பிஜிஎம்லாம் செம்ம கூஸ் பம்ப்ஸு. கிளைமேக்ஸ் ஃப்ளைட்டில் வந்து அதே பிஜிஎம் எதிர்பார்த்தோம், ஆனால் வந்து வேறு மாதிரி கொடுத்துருந்தாரு, அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, படம் நல்லா இருந்துச்சு. இதில் இப்போ சமுத்திரக்கனி வந்து நிறையா ரோல் பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் வந்து ஃபிட் ஆகிறாரு. அது இன்னைக்கு என்ன மாதிரி ரோல் பண்ணியிருக்காப்புல இந்த மூவியில்? சமுத்திரக்கனி சார் வந்து சொல்லலாம், ஆனால் வந்து எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி நடிக்கிற மாதிரியே இருக்குது. போலீஸ் கேரக்டர்லாம் வந்து ஒரே மாதிரியே பண்ணிட்டுருக்காரு. ஸோ ஓகே, நல்லா பண்ணியிருக்காருண்ணா. நல்லா இருந்துச்சு, நான் எதிர்பார்த்த விட நல்லா இருந்துச்சு. சூர்யா அவ்வளோ நீட்டாக காட்டியிருந்தாங்க. சசிகுமார் சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. சூரி தான், யுவனோட பிஜிஎம் பக்காவாக இருக்குது. யுவன் பிஜிஎம் சூரிக்கு செம்மையாக சூட் ஆயிடுச்சு. பாட்டு எல்லாமே ஆப்டாக இருக்குது. ஒரே லவ் சாங் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. மற்ற நல்லா சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்த்த விட நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக பார்க்கலாம்.